வணக்கம். இது மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். வாரந்தோறும் புதன்கிழமை அரச விடுமுறை. எரிபொருள் நெருக்கடியை சமாளிக்க ஜனாதிபதி தீர்மானம். எரிசக்தி சவாலை முறையடிப்பதே அரசின் இலக்கு. அத்தியாவசியமற்ற பிரிவினர் வீட்டிலிருந்து பணியாற்றலாம். ஜனாதிபதி செயலகத்தில் நடந்த கூட்டத்தில் தீர்மானம். அரசின் திறமையின்மையினால் மக்கள் மீண்டும் வரிசையில். மொட்டு கட்சி கடும் சாடல். பாரிய பொருளாதார நெருக்கடியை இலங்கை மீண்டும் சந்திக்கலாம். மத்திய கிழக்கு போர்ச்சூழல் குறித்து நாமல் ராஜபக்ஷ பகிரங்க எச்சரிக்கை. எரிபொருள் பயன்பாட்டை 30% குறைக்கவும். மக்கள் ஒத்துழைத்தால் QR முறை தேவையில்லை. பிரதி அமைச்சர் சதுரங்க அபேசிங்கா. எரிபொருள் நெருக்கடியால் நீதித்துறையிலும் மாற்றம். விசாரணையை இணைய வழியில் முன்னெடுக்குமாறு பணிப்புரை. வைத்தியர்களின் தேவைக்கேற்ப எரிபொருள் விநியோகம். 3 நாட்களில் புதிய விசேட சுற்றறிக்கை. கிளிநொச்சியில் இராணுவத்தின் பிடியிலிருந்த 7 ஏக்கர் காணி விடுவிப்பு. விவசாய திணைக்களத்திடம் கையளிப்பு. QR பிரச்சினைக்கு அரசாங்கம் உடனடியாக தீர்வு காண வேண்டும். மின்சார பாவனையாளர் சங்கம் வலியுறுத்தல். நாட்டை கட்டியெழுப்பும் வளமான மாதிரி கிராமம் யாழில் அங்குரார்ப்பணம். உங்களால் முடியாவிடின் பாராளுமன்றை கலையுங்கள். தேர்தலுக்கு செல்லுமாறு கோருகிறார் ஐக்கிய தேசிய கட்சி தவிசாளர். எதிர்க்கட்சித் தலைவர் சஜித்தின் மனநிலை குழந்தையை விடவும் மிக மோசமான நிலையில். வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஜெகதீஸ்வரன் சாடல். தொடர்வது விரிவான செய்திகள். கிளிநொச்சி மாவட்டத்தில் இராணுவத்தினரின் வசமிருந்த விவசாய திணைக்களத்துக்கு சொந்தமான 7 ஏக்கர் காணி நீண்ட காலத்தின் பின்னர் உத்தியோகபூர்வமாக விடுவிக்கப்பட்டுள்ளது. கிளிநொச்சி பிரதி மாகாண விவசாய திணைக்களத்தின் மாவட்ட பயிற்சி நிலையத்துக்கு சொந்தமான இந்த காணி மாவட்ட பிரதி மாகாண விவசாய பணிப்பாளரிடம் முறைப்படி கையளிக்கப்பட்டது. இந்த விசேட நடவடிக்கை குறித்து கிளிநொச்சி மாவட்ட அரசு அதிபர் கருத்து தெரிவிக்கையில், கிளிநொச்சி மாவட்டத்தில் பொதுமக்கள் மற்றும் அரசு திணைக்களங்களுக்கு சொந்தமான இராணுவத்தினர் வசமுள்ள காணிகளை விடுவிக்கும் நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அதன் ஒரு கட்டமாகவே விவசாய பயிற்சி நிலையத்துக்கு உரிய இந்த காணி தற்போது விடுவிக்கப்பட்டுள்ளது என்று கூறினார். நீண்ட காலமாக இராணுவத்தின் பயன்பாட்டில் இருந்த இந்த காணி மீள கிடைத்துள்ளமை விவசாயத்துறையினர் மத்தியில் வரவேற்பை பெற்றுள்ளது. உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதலின் பின்னணியில் உள்ள உண்மையான பிரதான சூத்திரதாரி யார் என்பது குறித்த ரகசியத்தை எதிர்வரும் மார்ச் மாதம் 31ஆம் தேதி நாட்டுக்கு வெளிப்படுத்தப் போவதாக பிவித்திரு ஹெலவுருமவின் தலைவர் முன்னாள் அமைச்சருமான சட்டத்தரணி உதய கம்மன்பில அறிவித்துள்ளார். கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலே அவர் இந்த தகவலை வெளியிட்டார். கடந்த 1.5 வருடங்களாக தாம் மேற்கொண்ட விரிவான ஆய்வுகளின் அடிப்படையில் உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதலின் பிரதான சூத்திரதாரி தேடல் என்ற தலைப்பின் ஆராய்ச்சி நூல் ஒன்றை தயாரித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இந்த நூல் வெளியீட்டு விழா மார்ச் 31ஆம் தேதி மாலை 3:30 மணிக்கு கொழும்பு சபுதத்வ ஜெயந்தி மண்டபத்தில் நடைபெறவுள்ளது. அவர் மேலும் தெரிவிக்கையில், மறைக்கப்பட்ட உண்மைகள், அரசாங்கத்தினால் இதுவரை வெளிப்படுத்தப்படாத பல அதிர்ச்சியூட்டும் உண்மைகளை இந்த வெளியீட்டின் போது பகிரங்கப்படுத்தவுள்ளோம். கடந்த 7 வருடங்களாக உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் விவகாரம் அரசியலுக்காக விற்கப்பட்டது. ஆட்சிகளை உருவாக்கவும் கவிழ்க்கவும் இது ஒரு கருவியாக பயன்படுத்தப்பட்டது. எவ்வித அடிப்படை ஆதாரங்களுமின்றி இராணுவத்தினரை வேதனைக்குட்படுத்தும், அவர்களை குற்றவாளியாக்கி கூண்டி நிறுத்துவதற்கும் இந்த சம்பவம் பயன்படுத்தப்பட்டது. தற்போது முன்னெடுக்கப்பட்டு வரும் இந்த ஏமாற்று வேலைகளுக்கு மார்ச் 31ஆம் தேதியுடன் முற்றுப்புள்ளி வைக்கப்படும் என்று உதய கம்மன்பில மிகவும் நம்பிக்கையுடன் தெரிவித்தார். நாட்டில் ஏற்படக்கூடிய எரிபொருள் நெருக்கடியை கருத்தில் கொண்டு ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமையை அரச விடுமுறை தினமாக பிரகடனப்படுத்துவதற்கு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தலைமையிலான அரசு தீர்மானித்துள்ளது. அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று மாலை இடம்பெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பில் அத்தியாவசிய சேவைகள் ஆணையாளர் நாயகம் பிரபாத் சந்திரகீர்த்தி இந்த அறிவிப்பை வெளியிட்டார். மத்திய கிழக்கின் போர்ச்சூழலால் ஏற்படக்கூடிய எரிபொருள் விநியோக தாக்கங்களை எதிர்கொள்வது குறித்து ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தலைமையில் நேற்று மாலை விசேட ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. பிரதமர், அமைச்சர்கள், அமைச்சுகளின் செயலாளர்கள் மற்றும் அரசு திணைக்களங்களின் பிரதானிகள் உள்ளிட்டவர்கள் பங்கேற்ற இக்கூட்டத்திலே இந்த முக்கிய முடிவு எட்டப்பட்டுள்ளது.
ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை அரசு விடுமுறை தினமாக அமையும். பாடசாலைகள், பல்கலைக்கழகங்கள் மற்றும் நீதிமன்றங்களுக்கு புதன்கிழமை விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது. சுகாதாரம், துறைமுகம், நீர் விநியோகம் மற்றும் சுங்கம் உள்ளிட்ட அத்தியாவசிய சேவைகள் எவ்வித தடையுமின்றி வழமை போல் இயக்கம். இந்த விடுமுறை நடைமுறையை தனியார் துறையினரும் பின்பற்றுவது குறித்து உத்தேசிக்கப்பட்டுள்ளது. வெள்ளிக்கிழமை விடுமுறை வழங்கினால் சனி, ஞாயிறு என தொடர்ச்சியாக 3 நாட்களுக்கு அரசு நிர்வாகம் முடங்கக்கூடும் என்பதனாலேயே முறையான மதிப்பீட்டின் அடிப்படையில் வாரத்தின் நடுப்பகுதியான புதன்கிழமை தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது என்று அத்தியாவசிய சேவைகள் ஆணையாளர் நாயகம் விளக்கம் அளித்தார். எரிபொருள் சிக்கனத்தை முன்னிட்டு அரசால் நடத்தப்படும் அனைத்து நிகழ்வுகளும் மறு அறிவித்தல் வரை உடனடியாக நிறுத்தப்பட்டுள்ளன. தற்போது போதுமான எரிபொருள் கையிருப்பில் உள்ள போதிலும் எதிர்கால பாதுகாப்பை கருதியே இத்தகைய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளது என்று அத்தியாவசிய சேவைகள் ஆணையாளர் நாயகம் பிரபாத் சந்திரகீர்த்தி மேலும் தெரிவித்தார். ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவுக்கும் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன் எம்பிக்கும் இடையில் விசேட தொலைபேசி உரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது. ஜனாதிபதி தனது அழைப்புகளுக்கு பதிலளித்ததில்லை என மனோ கணேசன் பகிரங்கமாக குற்றச்சாட்டு முன்வைத்திருந்த நிலையில் இன்று இந்த உரையாடல் நிகழ்ந்துள்ளமை அரசியல் வட்டாரங்களில் கவனிப்பை பெற்றுள்ளது. ஜனாதிபதி அனுர தற்போது எனது தொலைபேசி அழைப்புகளுக்கு பதிலளிப்பதில்லை என்று மனோ கணேசன் கொழும்பில் நேற்று முன்தினம் நடைபெற்ற நிகழ்வொன்றில் உரையாற்றிய போது பகிரங்கமாக தெரிவித்திருந்தார். இதனைத் தொடர்ந்து இன்று ஜனாதிபதி தரப்பிலிருந்து இந்த தொடர்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இந்த தொலைபேசி உரையாடலின் போது தமிழ் மக்கள் எதிர்நோக்கும் அவசர பிரச்சினைகள் குறித்து விரிவாக கலந்துரையாட வேண்டியதன் அவசியத்தை மனோ கணேசன் வலியுறுத்தினார். அவரது கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தூதுக்குழுவை அடுத்த வாரம் நேரில் சந்தித்து உரையாட அழைப்பு விடுத்துள்ளார். மலேக தமிழ் மக்கள் எதிர்நோக்கும் தற்போதைய வாழ்வாதாரம் மற்றும் அரசியல் பிரச்சினைகள் குறித்து இச்சந்திப்பின் போது விரிவாக ஆராயப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. எவ்வித உலகளாவிய நெருக்கடிகளும் இல்லாத சூழலில் அரசு திட்டமிட்டு எரிபொருள் வரிசைகளையும் QR குறியீட்டு முறையையும் உருவாக்கி மக்களை குழப்பத்தில் ஆழ்த்தியுள்ளது என்ற ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சட்டத்தரணி சாகர காரியவசம் குற்றம் சுமத்தியுள்ளார். பத்திரமுல்லையில் உள்ள கட்சி தலைமையகத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் மேலும் தெரிவித்ததாவது, அடுத்த 2 மாதங்களுக்கு மின்சார தட்டுப்பாடு ஏற்படாது என இளம் தொழில்முனைவோர் மத்தியில் ஜனாதிபதி அளித்த உறுதிமொழி ஒரு வாரத்திலேயே பொய்த்து போய்விட்டது. நாட்டின் பொருளாதார தூண்களான தொழில்முனைவோர் பற்றி அடிப்படை புரிதல் கூட இல்லாத ஒரு ஜனாதிபதி நாட்டை வழிநடத்துவது கவலைக்குரிய விடயமாகும். கோவிட் பெருந்தொற்று மற்றும் சர்வதேச பொருளாதார நெருக்கடிகளுக்கு மத்தியிலும் கடந்த காலங்களில் மக்களுக்கு தடையின்றி உணவு மற்றும் எரிபொருளை வழங்க எமது அரசு நடவடிக்கை எடுத்தது. ஆனால் இன்று அத்தகைய நெருக்கடிகள் எதுவும் இல்லாத நிலையில் அரசின் நிர்வாக திறமையின்மையால் மக்கள் மீண்டும் வரிசைகளை நிற்கும் அவலம் ஏற்பட்டுள்ளது. லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் செயற்பாடுகள் குறித்து பலத்த சந்தேகங்கள் எழுந்துள்ளன. லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவின் படிப்பாளர் நாயகம் KVPயின் செயற்பாட்டாளர் என குற்றம் சாட்டிய நந்தன குணத்திலக மர்மமான முறையில் உயிரிழந்துள்ளார் என்றார். நாட்டில் இன்று ஜனநாயகம் புதைக்கப்பட்டு வருகிறது என்று தெரிவித்த சாகர காரியவசம், போலியான சாட்சியங்களை உருவாக்கி அரசியல் எதிரிகளை சிறையில் அடைக்கும் அபாயகரமான போக்கை அரசு முன்னெடுத்து வருகிறது என்றும் நாட்டு மக்களுக்கு எச்சரிக்கை விடுத்தார். தரமற்ற நிலக்கரி பயன்பாட்டினால் ஏற்பட்டுள்ள மின் உற்பத்தி இழப்பை ஈடு செய்ய மின்சார கட்டணத்தை அதிகரித்து அந்த சுமையை மக்கள் மீது சுமத்த அரசு முயற்சித்து வருகிறது என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச சாடியுள்ளார். ஊடகங்களுக்கு விடுத்த விசேட அறிக்கையிலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அதில் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது, வரலாற்றில் முதல் முறையாக தரமற்ற நிலக்கரி பயன்படுத்தப்பட்டமையினால் லக்விஜய நுரைச்சோலை மின் நிலையத்தில் உற்பத்தி செய்யப்பட வேண்டிய 810 மெகாவாட் மின்சாரத்தை உற்பத்தி செய்ய முடியாது போயுள்ளது. நேற்று ஞாயிற்றுக்கிழமை நிலவரப்படி 678 மெகாவாட் மாத்திரமே உற்பத்தியாகியுள்ளது. முதல் அலகு 216 மெகாவாட்டும், இரண்டாம் அலகு 230 மெகாவாட், மூன்றாம் அலகு 232 மெகாவாட் நிலக்கரி மூலம் மின் உற்பத்தி குறையும் போது அதிக செலவுடைய எரிபொருள் மின் நிலையங்களை நாட வேண்டிய நிலை அரசுக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் ஏற்படும் மேலதிக உற்பத்தி செலவை 75 லட்சம் மின்சார நுகர்வோரிடமிருந்து அறவிட அரசு திட்டமிட்டுள்ளது. மத்திய கிழக்கின் போர்ச்சூழலை ஒரு சாட்டாக கூறி தவறான தகவல்கள் மூலம் மின் கட்டணத்தை உயர்த்தும் மக்கள் விரோத செயலின் அரசு ஈடுபட்டுள்ளது.
அரசின் இந்த மோசடி நடவடிக்கையால் மின் கட்டணத்தை உயர்த்துவது மக்களுடன் செய்து கொண்ட சமூக உடன்படிக்கையை மீறும் செயலாகும் என்று சஜித் பிரேமதாச சுட்டிக்காட்டியுள்ளார். போரை காரணம் காட்டி மின் கட்டணத்தை உயர்த்த அரசு முற்பட்டால் மக்களை திரட்டி வீதியில் இறங்கி போராடப் போவதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச எச்சரிக்கை விடுத்துள்ளார். இலங்கையில் நிலவும் எரிபொருள் நெருக்கடியை கருத்தில் கொண்டு நீதிமன்ற நடவடிக்கைகளை முடிந்தவரை இணையவழி தளங்களூடாக முன்னெடுக்குமாறு நீதிச்சேவை ஆணைக்குழு அனைத்து நீதவான்களுக்கும் பணிப்புரை விடுத்துள்ளது. இது தொடர்பான விசேட சுற்று நிருபம் ஒன்று நீதிச்சேவை ஆணைக்குழுவினால் நேற்று வெளியிடப்பட்டுள்ளது. சிறைச்சாலையில் உள்ள கைதிகளின் விளக்கமறியல் காலத்தை நீடிக்கும் போது அவர்களை நேரடியாக நீதிமன்றத்துக்கு அழைத்து வருவதை தவிர்த்து இணையவழி காணொலி தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதற்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்று அந்த சுற்றுநிருப்பத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. தொலைதூர பகுதிகளில் இருந்து வரும் சட்டத்தரணிகள், வழக்குதாரர்கள் மற்றும் சாட்சியாளர்கள் எரிபொருள் தட்டுப்பாட்டால் நீதிமன்றத்துக்கு வருவதில் பெரும் சிரமங்களை எதிர்கொள்கின்றனர். எரிபொருள் நெருக்கடியால் நீதிமன்றத்துக்கு சமூகம் அளிக்க முடியாத எந்தவொரு தரப்பினருக்கும் பாதிப்பு ஏற்படாத வகையில் ஒவ்வொரு வழக்கின் தன்மையையும் ஆராய்ந்து நீதவான்கள் தீர்மானங்களை எடுக்க வேண்டும். இந்த சொற்று நிருப்பம் அனைத்து மேல் நீதிமன்ற நீதிபதிகள், மாவட்ட நீதிபதிகள், நீதவான்கள் மற்றும் தொழிலாளர் நீதிமன்ற தலைவர்களுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. போக்குவரத்து சிக்கல்களால் நீதித்துறை நடவடிக்கைகள் முடங்குவதை தவிர்க்கும் நோக்கில் இந்த அவசர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. எவ்வித முன்னாயத்தமுமின்றி திடீரென அறிமுகப்படுத்தப்பட்ட QR குறியீடு நடைமுறையினால் பொதுமக்கள் சொல்லனா துயரங்களுக்கு முகம் கொடுத்துள்ளனர். இந்த தொழில்நுட்ப குளறுபடிகளை சீர் செய்யவும் எரிபொருளை தடையின்றி வழங்கும் பிரச்சினைக்கு முதலில் அரசாங்கம் உடனடியாக தீர்வு காண வேண்டும். இவ்வாறு மின்சார பாவனையாளர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் சஜீவ தம்மிக வலியுறுத்தியுள்ளார். கொழும்பில் நேற்று திங்கட்கிழமை நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் கூறுகையில், திடீரென அமுல்படுத்தப்பட்ட QR குறியீடு பொறிமுறையினால் தூர இடங்களுக்கு பயணம் செய்த மக்கள் தமது இருப்பிடங்களுக்கு திரும்ப முடியாமல் வீதிகளில் அனாதரவாகப்பட்டுள்ளனர். அகங்கம பகுதியிலிருந்து தனது வீட்டுக்கு திரும்புவதற்கு நானும் இவ்வாறான கசப்பான அனுபவத்தை எதிர்கொண்டேன். எரிபொருளின்றி பல இடங்களில் தங்கியிருந்து பெரும் சிரமத்துக்கு மத்தியில் வீடு திரும்ப நேரிட்டது. 24 மணி நேரமும் இயங்கும் என அறிவிக்கப்பட்ட எரிபொருள் நிலையங்கள் உரிய முறையில் இயங்குவதில்லை. குறிப்பாக வல்பல போன்ற பகுதிகளில் உள்ள எரிபொருள் நிலையங்கள் காலை 7 மணியை தாண்டியும் திறக்கப்படாததால் மக்கள் நீண்ட வரிசையில் காத்திருக்க வேண்டியுள்ளது. ஒரு வாகனத்துக்கு எரிபொருள் வழங்க நீண்ட நேரம் எடுக்கிறது. இது எரிபொருள் இருப்பை சேமித்து வைப்பதற்காக செய்யப்படும் திட்டமிட்ட நடவடிக்கையா என்ற சந்தேகம் எழுகிறது. வாகன பதிவு புத்தகங்களின் தரவுகளை முறைமையில் உள்ளீடு செய்ய முற்படும் போது தொழில்நுட்ப கோளாறுகள் ஏற்படுவதுடன் 1919 போன்ற அவசர அழைப்பு இலக்கங்களும் முறையாக இயங்குவதில்லை. அத்துடன் கனிம எண்ணெய் விநியோகத்தை ஒழுங்குபடுத்தும் அதிகாரத்தை இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவிடம் வழங்க வேண்டும். இதற்கான அமைச்சரவை பத்திரத்தை உடனடியாக சமர்ப்பித்து இந்த நெருக்கடி நிலையை சீர் செய்ய வேண்டும். தற்போதைய எரிபொருள் ஒதுக்கீடு முச்சக்கர வண்டி சாரதிகள் மற்றும் அன்றாட தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை பெரிதும் பாதித்துள்ளது. எனவே அமைச்சர்கள் இதுகுறித்து ஒளிவு மறைவின்றி மக்களுக்கு பதிலளிக்க வேண்டும் என்றார். மத்திய கிழக்கில் தீவிரமடைந்து வரும் போர்ச்சூழல் காரணமாக இலங்கை மீண்டும் ஒருமுறை பாரிய பொருளாதார மற்றும் எரிசக்தி நெருக்கடியை சந்திக்க நேரிடும் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச எச்சரிக்கை விடுத்துள்ளார். தமது உத்தியோகபூர்வ எக்ஸ் தளத்தில் பதிவொன்றை செய்துள்ள அவர், தற்போதைய அரசு இந்த நிலைமையை சரியாக கையாள தவறினால் அதன் சுமை ஒட்டுமொத்த மக்கள் மீதே சுமத்தப்படும் என்று குற்றம் சாட்டினார். அவர் மேலும் தெரிவிக்கையில், ஹோர்முஸ் நீருணை போன்ற முக்கிய கடல் மார்க்கங்கள் முடக்கப்படும் அபாயம் உள்ளதால் உலக சந்தையில் எண்ணெய் விலைகள் அதிகரித்து வருகின்றது. இது இலங்கையின் உள்நாட்டு எரிபொருள் விலைகளில் நேரடி தாக்கத்தை ஏற்படுத்தும். வெளிநாட்டு எரிசக்தி உட்கட்டமைப்புகள் மீதான தாக்குதல்கள் இலங்கையின் மின்சார உற்பத்திக்கு தேவையான மூலப்பொருட்களின் இறக்குமதியை பாதிக்கும். இந்த இக்கட்டான சூழலை எதிர்கொள்ள அரசு முறையான மற்றும் முன்கூட்டிய திட்டமிடல்களை கொண்டிருக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். நிர்வாக தவறுகள் ஏற்பட்டால் நாடு மீண்டும் ஒரு மனிதாபிமான மற்றும் பொருளாதார அதிர்ச்சியை சந்திக்க நேரிடும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார். போர் வெறும் இராணுவ இலக்குகளை தாண்டி எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் மற்றும் கப்பல் போக்குவரத்து பாதைகளை நோக்கி நகர்ந்துள்ளமை கவலைக்குரியது என்றும் இது இலங்கை போன்ற நுகர்வு நாடுகளின் வாழ்வாதாரத்தை பாதிக்கும் ஒரு பேரழிவாக உருவெடுக்கக்கூடும் என்றும் நாமல் ராஜபக்ச எம்பி மேலும் குறிப்பிட்டுள்ளார்.
எரிசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடிக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணையை எதிர்வரும் புதன்கிழமை நாடாளுமன்றத்தில் கையளிக்க உள்ளதாக பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி உறுதிப்படுத்தியுள்ளது. மார்ச் மாதத்துக்கான 2வது வார நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நாளை செவ்வாய்க்கிழமை ஆரம்பமாகி எதிர்வரும் வெள்ளிக்கிழமை வரை நடைபெறவுள்ளது. இந்த நிலையில் அமைச்சருக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணையில் நாடாளுமன்ற உறுப்பினர்களிடம் நாளை கையொப்பங்களை பெற்றுக்கொள்ள தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து அந்த பிரேரணை நாளை மறுதினம் சபாநாயகரிடம் உத்தியோகபூர்வமாக கையளிக்கப்பட உள்ளது. எரிசக்தி துறையில் தற்போது ஏற்பட்டுள்ள பாரிய நெருக்கடி நிலைமை மற்றும் சர்ச்சைக்குரிய தரமற்ற நிலக்கரி இறக்குமதி உள்ளிட்ட விடயங்களை அடிப்படையாக கொண்டு இந்த பிரேரணை கொண்டுவரப்பட உள்ளது. அரசின் வலுசக்தி முகாமைத்துவத்தில் ஏற்பட்டுள்ள பின்னடைவுகள் குறித்து எதிர்க்கட்சிகள் கடும் விமர்சனங்களை முன்வைத்து வரும் நிலையில் இந்த நம்பிக்கையில்லா பிரேரணை அரசியல் களத்தில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. மத்திய கிழக்கு போர்ச்சூழலால் ஏற்பட்டுள்ள எரிசக்தி சவால்களை முகாமைத்துவம் செய்து நாட்டின் பொருளாதார செயல்முறை மற்றும் அத்தியாவசிய சேவைகளை தடையின்றி முன்னெடுப்பதே அரசின் முதன்மை நோக்கம் என்று ஜனாதிபதி அன்ரகுமார் திசாநாயக்க தெரிவித்தார். நாட்டின் வலுசக்தி பாதுகாப்பு மற்றும் அத்தியாவசிய சேவைகளை தொடர்வது குறித்த அவசர கலந்துரையாடல் நேற்று மாலை ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட போதே ஜனாதிபதி மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். தற்போதைய சூழ்நிலையில் அரசு சேவைகளை தடையின்றி முன்னெடுப்பது குறித்து பல முக்கிய ஆலோசனைகள் முன்வைக்கப்பட்டன. அரசு ஊழியர்களுக்கு வாரத்தில் ஒரு நாள் விடுமுறை வழங்குவதனூடாக எரிசக்தி நுகர்வை கட்டுப்படுத்துவது குறித்து ஆலோசிக்கப்பட்டது. கல்வி, சுகாதாரம், சுற்றுலா, மீன்பிடி, கைத்தொழில், விவசாயம் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் போன்ற துறைகளில் குறைந்தபட்ச எரிசக்தி நுகர்வை உறுதிப்படுத்தி சேவைகளை முன்னெடுக்க மாற்று வழிகள் குறித்து ஜனாதிபதி அறிவுறுத்தினார். இத்துறைசார் நிபுணர்களிடமிருந்து இது குறித்த விசேட அறிக்கையும் அவர் கோரியுள்ளார். தினசரி எரிபொருள் நிகழ்வை முறையாக முகாமைத்துவம் செய்வதே QR முறையை அறிமுகப்படுத்துவதன் நோக்கம் என சுட்டிக்காட்டப்பட்டது. இதனை மேலும் முறைமைப்படுத்துவதற்கு பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் மற்றும் டிஜிட்டல் விவகார அமைச்சு இணைந்து செயற்பட பரிந்துரைக்கப்பட்டது. எரிபொருள் தட்டுப்பாட்டால் பாதிக்கப்பட்டுள்ள விவசாயிகள் மற்றும் சிறுதொழில் முனைவோருக்கு மானிய முறைகள் மூலம் வசதிகளை வழங்கவும் ஜனாதிபதி விசேட கவனம் செலுத்தினார். அரசு எடுக்கவுள்ள நடவடிக்கைகள் குறித்து தனியார் துறைக்கு தெளிவுபடுத்தும் வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்படும். இந்த கலந்துரையாடலில் பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய, அமைச்சர்களான விஜித ஹேரத், வசந்த சமரசிங்க, வைத்திய நலிந்த ஜெயதிச, பேராசிரியர் AHMH அபேரத்ன, கலாநிதி அனில் ஜெயந்த பெர்னாண்டோ, சுனில் ஹந்துன்னிதி, விமல் ரத்நாயக்க மற்றும் மத்திய வங்கி ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க உள்ளிட்ட உயர்மட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டனர். எரிபொருள் தட்டுப்பாடு தொடர்பாக ஏதோ வேற்று கிரகத்திலிருந்து அல்லது வேறு உலகத்திலிருந்து வந்தவர்கள் போல எதிர்க்கட்சியினர் அரசாங்கத்தை குற்றம் சாட்டுகின்ற நிலைப்பாடு இருக்கிறது. ஒட்டுமொத்தமான நாடுகளுமே எரிபொருள் நெருக்கடிக்கு உள்ளாகி இருப்பது இவர்களுக்கு புரியவில்லையா என்று பாராளுமன்ற உறுப்பினர் ஜெகதீஸ்வரன் கேள்வி எழுப்பியுள்ளார். மன்னாரில் உள்ள அலுவலகத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலேயே இவ்வாறு தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், தனியார் பேருந்து உரிமையாளர்கள் தங்களுக்கு தேவையான எரிபொருளை அடுத்த 3 நாட்களுக்கு ஏபோசா டிப்போக்களில் பெற்றுக்கொள்ள முடியும். வடமாகாணத்தில் அரசு அதிபர் பணிமனைக்கு அருகே உள்ள எரிபொருள் நிலையங்களில் பேருந்துகளுக்கு டீசல் வழங்க விசேட ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. விவசாய நடவடிக்கைகளுக்காக வாரத்துக்கு 25 லிட்டர் எரிபொருள் உளவியந்திரங்களுக்கு வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. வவுனியா போன்ற மாவட்டங்களில் சிறுபோக பயிற்சிகை மற்றும் அறுவடை பணிகள் நடைபெறுவதால் மேலதிக எரிபொருள் தேவை குறித்து ஜனாதிபதியின் செயலாளருடன் கலந்துரையாடப்பட்டுள்ளது. எரிபொருள் தட்டுப்பாடு தொடர்பாக ஏதோ வேற்று கிரகத்திலிருந்து அல்லது வேறு உலகத்திலிருந்து வந்தவர்கள் போல எதிர்க்கட்சியினர் அரசாங்கத்தை குற்றம் சாட்டுகின்ற நிலைப்பாடு இருக்கிறது. ஒட்டுமொத்தமான நாடுகளுமே எரிபொருள் நெருக்கடிக்கு உள்ளாகியிருப்பது இவர்களுக்கு புரியவில்லையா? இவர்கள் ஒரு சந்தர்ப்பவாதத்தை இங்கு பயன்படுத்திக் கொள்கின்றார்கள். எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச குழந்தையை விட மிகவும் மோசமான நிலையிலே அவருடைய மனநிலை காணப்படுகிறது. அவர் ஏதோ வேற்று கிரகவாசி போல் தன்னுடைய உரையில் பல்வேறுபட்ட விடயங்களை கூறுகிறார். புரியாதவர் போல சிறுபிள்ளைத்தனமாக இவருடைய கூற்றுகள் இருக்கின்றன என்றார். உரவிநியோகத்தை முறைமைப்படுத்துவதற்காக QR குறியீட்டு நடைமுறையை அறிமுகப்படுத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளதாகவும் இதற்கான முன்னோடி திட்டம் விரைவில் நடைமுறைப்படுத்தப்படும் என்றும் விவசாயம், கால்நடை, காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சர் KD லால்காந்த் தெரிவித்தார்.
உரங்களை விநியோகிக்கும் போது இத்தகைய கியூஆர் முறையை பின்பற்றுவது அவசியமானது என்று குறிப்பிட்ட அமைச்சர் இதற்கான முன்மொழிவுகள் ஏற்கனவே கிடைத்துள்ளதாகவும் தெரிவித்தார். நாட்டில் தற்போது போதுமான அளவு உர கையிருப்பு உள்ளதால் உர தட்டுப்பாடு குறித்து அச்சமடைய தேவையில்லை என அமைச்சர் உறுதியளித்தார். இருப்பினும் சில தனியார் நிறுவனங்களும் கருப்பு சந்தை வியாபாரிகளும் ஏற்கனவே இறக்குமதி செய்யப்பட்ட உரங்களின் விலையை அநியாயமாக உயர்த்தி வருவதாக அவர் சுட்டிக்காட்டினார். தற்போது ஒரு மூட்டை உரம் 12,000 முதல் 13,000 ரூபாய் வரையிலான விலைகள் விற்பனை செய்யப்படுவதாக குறிப்பிட்ட அமைச்சர் இதுகுறித்து மேலும் கூறியதாவது, அநியாயமான முறையில் விலையை உயர்த்த வேண்டாம் என்று சம்பந்தப்பட்ட நிறுவனங்களுக்கு அறிவுறுத்தியுள்ளோம். நுகர்வோர் விவகார அதிகார சபையும் இந்த விவகாரத்தில் தலையிட வேண்டும். உர தட்டுப்பாடு ஏற்படாத வகையில் அரசாங்கம் உரிய நடவடிக்கைகளை எடுக்கும். இந்த சிறப்போக்கத்தில் உர பிரச்சினை பெரிய அளவில் ஏற்படாது என்றும் எதிர்வரும் மே மாதம் சீனாவிலிருந்து ஒரு தொகுதி உரத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்றும் அமைச்சர் நம்பிக்கை வெளியிட்டார். கொழும்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார். அரசாங்கம் நாட்டு மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை மறந்து செயற்பட்டு வருகிறது. இவர்களால் முடியாது என்பதே இதற்கு காரணமாகும். அதனால் அரசாங்கத்துக்கு முடியாது என்றால் பாராளுமன்றத்தை கலைத்துவிட்டு தேர்தலுக்கு செல்ல வேண்டும் என்று ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் வஜ்ர அபேவர்த்தன தெரிவித்தார். காலியில் அமைந்துள்ள ஐக்கிய தேசிய கட்சி காரியாலயத்தில் நேற்று முன்தினம் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். அவர் அங்கு தொடர்ந்து குறிப்பிடுகையில், நாட்டை நிர்வகிப்பவர்கள் உலக நடப்பு தொடர்பில் அறிந்திருக்க வேண்டும். தற்போதுள்ள நிலையில் ஐரோப்பிய நாடுகள் என்ன செய்கிறது, ட்ரம்ப் நிர்வாகம் என்ன செய்கிறது, எமது அண்டை நாடு இந்தியா என்ன செய்கிறது என்ற அறிவு இருக்க வேண்டும். அதனை தற்போது திட்டமிட முடியாது. நாடொன்றுக்கு வெளிநாட்டு கொள்கை முக்கியமாகும். அதனை சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற வகையில் மாற்றிக்கொள்ள முடியாது. பிரச்சினை வருவதற்கு வெளிநாட்டு கொள்கையை காண வேண்டும். அதனை காண்பதற்கு தொடர்பில் அனுபவம் உள்ள ஆட்சியாளர்கள் நாட்டில் இருக்க வேண்டும். இந்நேரம் அவர்கள் எதிர்க்கட்சியில் இருக்கும் போது தெரிவித்த விடயங்களை மறந்துள்ளார்கள். அவர்கள் மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளில் எதனையும் முறையாக செய்யவில்லை. இவர்களால் முடியாது என்பது இதற்கு காரணமாகும். அதனால் இவர்களால் முடியாது என்றால் பாராளுமன்றத்தை கலைத்து பொதுத் தேர்தலுக்கு செல்ல வேண்டும் என்றார். வாகன இறக்குமதிக்காக செலவிடப்படும் அந்நிய செலாவணி குறித்து அரசாங்கம் மிகுந்த அவதானத்துடன் இருக்க வேண்டும் என முன்னாள் வெளிவிவகார மற்றும் நீதி அமைச்சர் அலிசப்ரி தெரிவித்துள்ளார். பொருளாதார நிலைமைகளை கருத்தில் கொண்டு தற்காலிக கட்டுப்பாடுகளை விதிப்பது அவசியமாகலாம் என்றும் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் வாகன இறக்குமதியால் அந்நிய செலாவணி கையிருப்பில் ஏற்படும் தாக்கத்தை திரைசேரி மிக நெருக்கமாக கண்காணிக்க வேண்டும். மக்கள் மத்தியில் அதிருப்தி ஏற்பட்டாலும் கூட இறக்குமதியை கட்டுப்படுத்துவது குறித்து அரசாங்கம் பரிசீலிக்க வேண்டும் எனவும் அவர் கூறியுள்ளார். ஒருவேளை இறக்குமதி கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டால் அவை எவ்வாறு நடைமுறைப்படுத்தப்படும் என்பது குறித்து வெளிப்படையான வழிகாட்டல்கள் வழங்கப்பட வேண்டும். குறிப்பாக ஏற்கனவே கடன் கடிதங்கள் திறக்கப்பட்ட அல்லது கப்பலில் ஏற்றப்பட்ட வாகனங்கள் தொடர்பில் இறக்குமதியாளர்கள் பாதிக்கப்படாதவாறு விதிகள் அமைய வேண்டும். கட்டுப்பாடுகள் விதிக்கப்படும் காலப்பகுதியில் சுங்க திணைக்களம் உள்ளிட்ட கட்டுப்பாட்டு புள்ளிகளில் உள்ள சில அதிகாரிகள் இந்த அவசரகால சூழலை தமக்கு சாதகமாக பயன்படுத்தி ஊழல்களில் ஈடுபடக்கூடும். இதனை தடுக்க முறையான கண்காணிப்பு மற்றும் பொறுப்புக்கூறல் பொறிமுறைகள் அவசியம். இதேவேளை மத்திய கிழக்கு நிலவும் தற்போதைய பதற்றமான சூழல் இயற்கையின் அந்நிய செலாவணி கையிருப்பில் மேலதிக அழுத்தத்தை ஏற்படுத்தக்கூடும் என பொருளாதார நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர். இது வெளிநாட்டு பணப்பரிமாற்றம், சுற்றுலா வருமானம் மற்றும் உலகளாவிய எரிபொருள் விலை அதிகரிப்பு ஆகியவற்றில் நேரடி தாக்கத்தை ஏற்படுத்த வாய்ப்புள்ளதாக அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். பருத்தித்துறை பிரதேச செயலாளர் பிரிவில் அமைந்துள்ள அல்வாய் மகாத்மா கிராமம் நாட்டை கட்டியெழுப்பும் வளமான மாதிரி கிராமமாக தெரிவு செய்யப்பட்டு அங்குரார்ப்பணம் செய்து வைக்கப்பட்டது. ஜனாதிபதி அனுர அவர்களின் தலைமையில் தேசிய மக்கள் சக்தி அரசின் இந்த முன்மாதிரியான முயற்சியை பிரதேசத்தின் ஒருங்கிணைப்பு குழுவின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ஜெயச்சந்திரமூர்த்தி ரஜீவனால் நேற்றைய தினம் அங்குரார்ப்பணம் செய்து வைக்கப்பட்டது. அங்கு உரையாற்றிய பாராளுமன்ற உறுப்பினர் ஜெயச்சந்திரமூர்த்தி ரஜீவன் தெரிவிக்கையில், தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் முன்னெடுத்து வரும் கிராம அடிப்படை
அடிப்படையிலான ஒருங்கிணைந்த அபிவிருத்தி திட்டத்தின் முக்கிய நோக்கம் நாட்டின் ஒவ்வொரு பிரதேச செயலகத்திலிருந்தும் ஒரு கிராமத்தை தெரிவு செய்து அதனை சமூக பொருளாதார மற்றும் சுற்றுச்சூழல் ரீதியாக முன்னேற்றிய மாதிரி கிராமமாக உருவாகுவது ஆகும். இந்த திட்டம் 2025 தொடக்கம் 2027 காலப்பகுதியில் நடைமுறைப்படுத்தப்பட்டு கல்வி, சுகாதாரம், பொருளாதாரம், சமூக நலன், சுற்றுச்சூழல் பாதிப்பு போன்ற பல துறைகளில் முழுமையான அபிவிருத்தியை ஏற்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது. இந்த முக்கியமான தேசிய அபிவிருத்தி திட்டம் முழுமையான வெற்றி பெறுவதற்கு எனது முழுமையான ஆதரவும் ஒத்துழைப்பும் எப்போதும் வழங்கப்படும். இத்திட்டம் பெரும்பாலும் மாவட்ட செயலாளர்கள், பிரதேச செயலாளர்கள் மற்றும் கிராம சேவை உத்தியோகத்தர்கள் மூலம் ஒருங்கிணைக்கப்பட்டு நடைமுறைப்படுத்தப்படுகிறது. இதன் மூலம் தெரிவு செய்யப்பட்ட குடும்பங்களுக்கு காணி உரிமங்கள், நிதி உதவிகள் மற்றும் தொழில் முன்னேற்ற ஆதரவுகள் வழங்கப்படுகின்றன. இந்த முயற்சி வெற்றியடைய மக்கள், அதிகாரிகள் மற்றும் உள்ளூராட்சி அமைப்புகள் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்படுவது மிகவும் முக்கியமானதாகும். அல்வாய் மகாத்மா கிராமம் எதிர்காலத்தில் மற்ற கிராமங்களுக்கு முன்மாதிரியாக திகழும் வளமான, ஒற்றுமையான மற்றும் முன்னேற்றமான சமூகமாக உருவாகட்டும் என்றார். வைத்தியர்களின் சேவை தேவைக்கு ஏற்ப எதிர்காலத்தில் தடையின்றி எரிபொருளை விநியோக திட்டமிடப்பட்டுள்ளது என்ற சுகாதார பிரதி அமைச்சர் வைத்தியர் ஹன்சக விஜயமுனி தெரிவித்தார். நேற்று ஊடகங்களிடம் கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை குறிப்பிட்டார். சுகாதாரத்துறையினரின் சேவை தேவையின் அடிப்படையில் அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய எரிபொருள் அளவை தீர்மானித்து அது தொடர்பான உத்தியபூர்வ அறிக்கையொன்றை வெளியிடுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்று அவர் கூறினார். சுகாதாரத்துறை மட்டுமன்றி நாட்டில் முன்னெடுக்கப்பட்டு வரும் விசேட அபிவிருத்தி திட்டங்கள் மற்றும் ஏனைய விசேட தொழில் பிரிவுகளில் ஈடுபடும் வாகனங்கள் குறித்தும் அரசு கவனம் செலுத்தியுள்ளது. இவை ஒன்றுக்கும் தனித்தனியான வழிகாட்டல்கள் மற்றும் சுற்றறிக்கைகள் வெளியிடப்பட உள்ளன. இந்த விசேட வழிகாட்டல்கள் மற்றும் சுற்றறிக்கைகள் அடுத்த 2 அல்லது 3 நாட்களுக்குள் உத்தியோகபூர்வமாக வெளியிடப்படும் என்று பிரதி அமைச்சர் வைத்தியர் ஹன்சக விஜயமுனி மேலும் உறுதிப்படுத்தியுள்ளார். எரிசக்தி நெருக்கடிக்கு மத்தியிலும் அத்தியாவசிய சேவைகள் எவ்வித தடையுமின்றி முன்னெடுக்கப்படுவதை உறுதி செய்யவே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. உலகளாவிய எரிபொருள் நெருக்கடியை கருத்தில் கொண்டு பொதுமக்கள் தங்களின் தினசரி எரிபொருள் பயன்பாட்டை 20% முதல் 30% வரை குறைத்துக் கொண்டால் QR முறைமை போன்ற கட்டுப்பாடுகள் அவசியமற்றதாகிவிடும் என்று கைத்தொழில் மற்றும் தொழில் முனைவோர் அபிவிருத்தி பிரதி அமைச்சர் சதுரங்க அபேசிங்க தெரிவித்தார். இந்த எரிபொருள் தட்டுப்பாடு இலங்கைக்கு மட்டும் உரித்தானது அல்ல எனவும் இது ஒட்டுமொத்த உலகையும் பாதித்துள்ள ஒரு சவால் எனவும் அவர் சுட்டிக்காட்டினார். தற்போதைய நெருக்கடி நிலை குறித்து ஊடகங்களிடம் அவர் மேலும் தெரிவித்ததாவது, கடந்த மாதத்துடன் ஒப்பிடும்போது இந்த மாதம் எரிபொருள் பயன்பாட்டை 20% முதல் 30% வரை குறைத்துக் கொள்வது ஒவ்வொரு குடிமகனின் பொறுப்பாகும். தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பதுடன் முடிந்தவரை பொது போக்குவரத்து சேவைகளை பயன்படுத்துவதன் மூலம் நாட்டின் எரிபொருள் தேவையை கணிசமாக குறைக்க முடியும். QR முறைமை அல்லது ஒதுக்கீட்டு முறைமை என்பது தொழில்நுட்ப ரீதியான கருவிகள் மட்டுமே. மக்கள் மனமுவந்து பயன்பாட்டை குறைத்துக் கொண்டால் இத்தகைய கட்டுப்பாடுகள் தேவையிருக்காது. சுகாதாரம், பாதுகாப்பு, பொது போக்குவரத்து மற்றும் உற்பத்தி துறை ஆகிய அத்தியாவசிய சேவைகள் தடையின்றி இயங்குவதை உறுதி செய்ய வேண்டியுள்ளது. இதற்காக சாதாரண குடிமக்கள் தங்களின் தனிப்பட்ட எரிபொருள் பயன்பாட்டை கட்டுப்படுத்த வேண்டும். இந்த நெருக்கடியானது வெளிநாடுகளிலிருந்து வந்த சவாலாகும். சமூகமாக நாம் இணைந்து செயற்பட்டால் அடுத்த 2 அல்லது 3 மாதங்களுக்குள் மீண்டும் இயல்பு நிலைக்கு திரும்ப முடியும். மக்கள் இந்த தியாகத்தை செய்ய தவறினால் நெருக்கடி மேலும் தீவிரமடைய வாய்ப்புள்ளது என்றார்.